அந்த சர்ச் பில்டிங் ரொம்ப பழசாகி நிறைய டேமேஜ் இருந்ததால அதை இடிச்சிட்டு அதுக்கு பதிலா அங்க புது சர்ச் பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. பாதி கட்டப்பட்டிருந்த அந்த பில்டிங்லயே அன்னைக்கு ஆராதனை நடந்துச்சு. சர்வீஸ் முடிஞ்சதும் பாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இந்த சர்ச் பில்டிங் கட்டி முடிக்க இன்னும் கொஞ்சம் காசும் சில பொருட்களும் தேவைப்படுது. விசுவாசிகள் எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை டொனேட் பண்ணலாம்னு ரெக்வஸ்ட் பண்ணாரு. அப்ப அந்த சர்ச்லயே ரொம்ப ஏழையான ஜான் எழுந்து நின்னு, பாஸ்டர், நான் ஒரு ட்ரக்கு ஃபுல்லா மணல்ல இந்த சர்ச் பில்டிங்க்கு டொனேட் பண்றேன்னு சொன்னான். பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த மத்த விசுவாசிகளுக்கெல்லாம் ஜானோட ஏழ்மை நிலை நல்லா தெரியுங்கிறதால அவனை பார்த்து கேலியா சிரிச்சாங்க. பாஸ்டர் ஜான் கிட்ட சொன்னாரு, ஜான், ஒரு ட்ரக்கு மணல்ங்கிறது ரொம்ப அதிகமான விலைப்பா. உன்னால அது முடியாது. சோ நீ உன்னால முடிஞ்ச ஏதாவது சின்ன அமௌண்ட்டா இல்ல ஏதாவது சின்ன பொருட்களா டொனேட் பண்ணு. ஆண்டவருக்கு உன் நிலைமைய பத்தி தெரியாதா என்னன்னு அன்பா சொன்னாரு. இல்ல பாஸ்டர், என் மனசுல ஒரு ட்ரக் மணலை இந்த கட்டிடத்துக்காக கொடுக்கணும்னு தோணுது. இந்த எண்ணத்தையும் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. நிச்சயமா நான் அதை செய்வேன்னு சொன்னான். அடுத்த நாள் ஜான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் விற்கிற கடைக்கு போனான். அங்க இருந்த ஊழியர்கள் கிட்ட எனக்கு ஒரு ட்ரக்கு ஃபுல்லா மணல் வேணும்னு சொன்னான். அவன் போட்டிருந்த கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் அவன் தோற்றத்தையும் பார்த்து அந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஊழியர்கள், எப்படி வாங்குவ, உன் ஜெபத்திலையா அப்படின்னு இவனை கேலி பேசினாங்க. என் விசுவாசத்திலையும் என் தேவன் எனக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்திலையும் நான் அதை வாங்குவேன் அப்படின்னு ஜான் சொன்னான். உங்க ஓனரை பார்க்கணும்னு ஜான் கேட்டான். ஓனர் ரொம்ப பிஸி, அவரெல்லாம் பார்க்க முடியாது, நீ போ அப்படின்னு ஜானை விரட்டினாங்க. ஆனா ஜான் விடாப்படியே அங்கேயே நின்னுட்டு, இல்ல உங்க ஓனரை நான் பார்த்தே ஆகணும்னு கெஞ்சி கேட்டான். சரி, ஓனர் கிட்டே இவனை கூட்டிட்டு போவோம், அவரே கோவப்பட்டு இவனை அடிச்சு துரத்தட்டோன்னு அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஓனரோட ரூம் மாடியில இருக்கு, அங்க போன்னு சொன்னாங்க. ஜான் மாடியில இருந்த ஓனர் ரூமுக்கு போனான். போயிட்டு, சார், எனக்கு ஒரு ட்ரக்கு ஃபுல்லா மணல் வேணும். ஆனா என்கிட்ட காசு இல்ல, கிரெடிட் கார்டும் இல்ல. எனக்கு அதை 12 மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல தாங்க. நான் நிச்சயம் 12 மாசத்துல அந்த காசை உங்களுக்கு கட்டி தீத்துருவேன்னு சொன்னான். இதை கேட்டதும் அந்த ஓனர் கண்ல இருந்து தார தாரையா தண்ணி கொட்டுச்சு. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு கத்துனாரு. சத்தம் கேட்டு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாம் மேல ஓடி வந்தாங்க. என்னாச்சு சார், என்னாச்சு அப்படின்னு கேட்டாங்க. ஓனர் நடுங்கியபடியே தன்னோட டேபிள் மேல இருந்து அந்த ஒரு பேப்பரை காட்டினாரு. அதுல, ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் மனம் கொஞ்ச நாளா ரொம்ப சொல்ல முடியாத பாரத்துல இருக்கு. நீங்க என் கூட இருக்கீங்கன்னா 40 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் இன்னைக்கு என் கடைக்கு வந்து ஒரு ட்ரக்கு ஃபுல்லா மணலை 12 இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்குறதுக்கு கேட்டு வரணும் அப்படின்னு எழுதியிருந்தது. எனக்கு நிறைய பணம் இருக்கு, ஆனா குடும்பத்துல கொஞ்சம் மன கஷ்டம், எனக்கு யாருமே இல்லையோ அப்படிங்கிற எண்ணம் கொஞ்ச நாளா எனக்கு இருக்கு. அதான் காலையில கடைக்கு வந்ததும் ஜெபிச்சுட்டு இந்த நோட்ல இதை எழுதி வச்சேன்னு ஓனர் சொன்னாரு. என் ஆண்டவர் என் கூடவே தான் இருக்காரு. மணல் மட்டும் இல்ல, உனக்கு தேவையான எல்லா கட்டுமான பொருட்களையும் நீ இங்க இருந்து எடுத்துக்கலாம் ஃப்ரீயாவே அப்படின்னு ஓனர் சொன்னாரு. இப்ப ஜானோட கண்கள்ல கண்ணீர். அடுத்த வாரம் அந்த சர்ச்ல ஆராதனை நடக்கும்போது ஜான், கடை ஓனர் மற்றும் அந்த கடையில வேலை செஞ்ச சில நபர்கள் எல்லாரும் முன் வரிசையில உட்காந்துட்டு கண்ணீரோட தேவனை ஆராதிச்சாங்க. ஜான் சொன்ன சாட்சியை கேட்ட பாஸ்டர் பைபிளை எடுத்து காமிச்சு, தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள்னு வேதம் சொல்லுது. ஜானோட விசுவாசம் பெரிது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொன்னாரு. போன வாரம் ஜானை பார்த்து சிரிச்ச மத்த விசுவாசிகள் எல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க.